ஷஹரு ரமலான் ஷஹரு குரான். ரமலானுக்கு என்னென்ன பேர் கொடுக்கணும்னு கேட்டா இது குரானுடைய மாதங்க. குரானோடு தான் நாம் இருக்க வேண்டும். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி பற்றி வருகிறது, ரமலான் மாதத்துடைய பிறை பார்த்து விட்டால் மக்களுடைய கண்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வார்கள். நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன், என் ரப்பிடத்தில் நான் பேசுவேன் என்று குரானை எடுத்து விட்டு ஓடுவார்கள். போதும், உங்களிடத்தில் பேசியதெல்லாம் பேசி பேசி எங்களுக்கு என்ன கிடைத்தது? பாவத்தை தான் நாங்கள் சுமந்து விட்டோம், நன்மையை சம்பாதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று குரானை திறப்பார்கள், ஓடுவார்கள் என்று சொன்னார். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததன் காரணமாக அல்லாஹ் நமக்கு ஈமானை, இஸ்லாமை நசீபாக்கியிருக்கிறார். பத்ர் சஹாபாக்களுடைய நினைவு தினமாக இது இருக்கிறது. அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் ஈமானை பற்றி பேசிவிட்டோம், இஸ்லாமை பற்றி பேசிவிட்டோம், தக்வாவை பற்றி பேசிவிட்டோம். எனவே யாருடைய எஹ்சான் நமக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கிறதோ அவர்களை பற்றி சில மணி நேரங்கள் பேசிவிட்டு அவர்களுடைய பெயரால் யாசின் ஓதி நாம் துவா செய்ய இருக்கிறோம். குடும்பத்தில் எத்தனோ பேருக்கு நாம் யாசின் ஓதி இருக்கிறோம். ஏன் ஓதுறோம் தெரியுமா? 2 வகையாக நாம் யாசின்கள் ஓதுகிறோம். ஒன்று, நன்மைகள் தேவைப்படுகின்றவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பதற்காக. 2வது வகை, நன்மைகள் அவர்களுக்கு தேவைப்படவில்லை, நமக்கு தேவைப்படுகிறது, திரும்பவும் நாம் அவர்களுக்கு அனுப்பி திரும்ப நாம் தான் பெறுகிறோம். எனவே பத்ர் சஹாபாக்களுக்கு நம்ம ஓதுறது எந்த தேவையும் கிடையாது. ஏன்? நாம் எல்லாம் மரணித்த பிறகு நாம் சொர்க்கவாசி என்று முடிவாகும். நாம் இறந்து போன பிறகுதான் கபரில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு உண்டான பதில். அவ்வளவு மன்சில் மின் மனாசில் ஆகிரா, அதை கடந்து விட்ட பிறகு மறுமையினுடைய பயணங்கள், சிராத்துல் முஸ்தகீம், நாமே ஆமால், மீசானுடைய தராசு, ஹவுதுல் கௌசர், ஷஃபாத், எவ்வளோ படித்தரங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு முடிவாகும் சொர்க்கமா நரகமா. ஆனால் இந்த 1.25 லட்சம் சஹாபாக்கள் மட்டும் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இந்த பூமியில் வாழுகின்ற பொழுதே அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று பட்டியல் கொடுக்கப்பட்டவர்கள். மரணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் மௌத் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நபி வாழுகின்ற பொழுதே அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. குல்லஹும் ஃபில் ஜன்னah, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. குர்ஆன் சொல்லுகிறது, குல்லும் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள், போரில் கலந்து கொள்ளாத சஹாபாக்கள், 1.25 லட்சம் சஹாபாக்கள் யார் நபியை ஒரே ஒரு தடவை பார்த்து விட்டார்களோ, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் பார்வையே தெரியாத சஹாபி, அவர்களும் கூட சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டு விட்டது. லா தமஸ்ஸுன் நார முஸ்லிமன் மன் ரஆனி அவ் ரஆ மன் ரஆ மன் ரஆனி. இஸ்லாமுடைய காலத்தில் யாராவது ஒருவர் என்னை பார்த்து விட்டால், என்னை பார்த்தவரை யார் பார்த்து விட்டாரோ நரக நெருப்பு தீண்டாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாசிகள். பத்ர் சஹாபாக்கள் இன்னும் உயர்ந்தவர்கள் என்பதில் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஏங்க பேசுறது தெரியுமா? பத்ர் சஹாபாக்களை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு, நபி என்ன சொன்னார்கள்? ஸிக்ரு ஸாலிஹீன கஃபாரா. நபியினுடைய வார்த்தை இது. நல்லோர்களை பற்றி பேசினால் நீங்கள் செய்த பாவத்தின் பரிகாரம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பெருமானார் சொன்னார்கள், நல்லோர்களை பற்றி பேசுற வாய்ப்பு கிடைச்சிச்சா நீங்கள் உமர் ரலியல்லாஹு பற்றி பேசுங்கள். இதா துக்கிர ஸாலிஹூன், நீங்கள் நல்லோர்களை பற்றி பேசினால் ஃபஹய்ய அலா பி உமர் இப்னுல் கத்தாப், உமர் ரலியல்லாஹு பற்றி பேசுங்க, நபியினுடைய உத்தரவு. எனவே எல்லா பத்ர் சஹாபாக்களை பற்றி நாம் பேசுகிறோம், அவர்களை நினைவு கூறுகிறோம். நபியினுடைய வளமை என்ன தெரியுமா? ஹம்சா ரலியல்லாஹு உஹதில் மரணித்தார்கள். அவர்கள் மரணித்த பிறகு வாரம் வாரம் பெருமானாராக இருக்கட்டும், பெருமானுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை போய் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு ஜியாரத் செய்வார்கள். நபி வருஷத்திற்கு ஒரு நாள் எல்லா உஹதில் இருக்கக்கூடிய மரணித்தவர்களை போய் ஜியாரத் செய்வார்கள். 70 உஹது சஹாபாக்களை போய் நபி அவர்கள் ஜியாரத் செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே வருகிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து அந்த பத்ர் சஹாபாக்களை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை நாம் நினைவு கூறியிருக்கிறோம். எனவே எந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் தெரியாதுங்க. இப்போ நம்ம 11 மணி இது தூங்குகின்ற நேரம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்ப பத்ர் சஹாபாக்களை பற்றி பேசுகிறோமே, இந்த ஒரு காரியம் அல்லாஹ்வுக்கு பிடித்து போய்விட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னித்து விடுவான். ஏன் அல்லாஹ் ஸமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், அபு மன்சூர் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய இமாம் மரணித்த பிறகு அவர்களை கனவில் பார்க்கப்படுகிறது. பார்த்தவர் கேட்டார், விமகஃபரல்லாஹு லக, அல்லாஹ் ஏன் உங்க பாவத்தை மன்னிச்சான்? ஏதாவது ஒரு நன்மை நீங்கள் செய்திருப்பீர்களே, அதன் காரணமாக தானே அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சான். என்னங்க செஞ்சீங்க என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னது ஒரே ஒரு நன்மையை சொன்னார்கள். எந்த நன்மை செய்ததனால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்தான் என்று கேட்கின்ற பொழுது அவங்க சொன்ன ஒரு நன்மை என்ன தெரியுமா? பித்தாலிமி சிபியானி அல் ஃபாத்திஹா.
பள்ளிவாசல்ல ஒரு பையனுக்கு சூரத்துல் பாத்திஹா ஓத தெரியல, நான் அவனுக்கு ஓதி கொடுத்தேங்க, அதனால் அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விட்டான். பார்த்தீங்களா? சூரத்துல் பாத்திஹாவை தெரியாத ஒரு சிறுவனுக்கு சொல்லி கொடுத்ததனால் அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று சொன்னால், பதில் சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகள் தெரியவில்லை, அவருடைய பேர்கள் தெரியவில்லை, அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக பாடுபட்ட விஷயங்கள் தெரியவில்லை. அதை பற்றி நாம் பேசினால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை எந்த அளவுக்கு மன்னிப்பான் என்பதற்காகத்தான் நாம் எல்லாம் அந்த மன்னிப்பை எதிர்நோக்குத்தான் நல்லோர்களை பற்றி பேசுவதும் நல்லது என்ற அடிப்படையில் நாம் எல்லாம் அமர்ந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால துன்யா அழிகின்ற வரை எந்த விஷயமும் இருக்காதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உருவாக்கிய சுன்னத்துகள் எல்லாம் ஒரு காலம் வரைத்தான், ஒண்ணு ஒன்னா போயிட்டே இருக்கும். முதல் சுன்னத் என்ன தெரியுமாங்க போவோம், ஹயா என்னும் வெட்கம் போய்விடும். அதற்கு பிறகு என்னங்க அமானிதம் போய்விடும். அதே போன்று நம்பிக்கைத்தனம் போய்விடும். நபி ஒண்ணு ஒன்னா சொன்னாங்க, துன்யாவில் எல்லாம் போய்விடும், ஒன்றே ஒன்று போகவே போவாது, கியாமத்துடைய கடைசி நாள் வரை இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன தெரியுமா? அல் ஜிஹாது மாதி இலா யௌமில் கியாமா. வாளை எடுத்து போர் செய்வதில் என் உம்மத்திலே கியாமத்துடைய கடைசி நாள் வரை இருக்கும். இலா யபஅத் ஆகிரு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தில் கடைசி நபர் வருகின்ற வரை வாளை எடுத்து போர் செய்து கொண்டே இருப்பார். ஏன்? நல்லோர் இருக்கிறார் என்றால் பாவிகளும் இருக்கத்தான் செய்வார்கள். உண்மை இருக்கிறது என்று சொன்னால் பொய்யும் இருக்கத்தான் செய்யும். ஹக்கு இருந்தால் பாத்திலும் இருக்கும். பாத்திலை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு ஹக்கை சார்ந்தவர்களுக்கு என்று பெருமானார் சொன்னதின் அடிப்படையில் கியாமத் வரை போர் இருக்கத்தான் செய்யும் என்ற ஹதீஸ்கள் நமக்கு காட்டப்படுகிறது. எனவே நாம் இந்த ஜிஹாத்ல நம்மளால கலந்து கொள்ள முடியாது. எல்லா சஹாபாக்களும் ஜிஹாத ஆசைப்பட்டாங்க, ஷஹாதத்தை ஆசைப்பட்டாங்க, நபி கூட ஆசைப்பட்டாங்க. நபியுடைய ஆசைகள் பார்த்தீங்களா என்ன ஆசைப்பட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவதித்து, நான் ஆசைப்படுகிறேன், அன்னி உக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் வெட்டப்பட வேண்டும். பார்த்தீங்களா? வாழ்நாளில் நபி தன் கையால் யாரையும் வெட்டியது கிடையாது. ரஹ்மத்துல் ஆலமீன், அவர்களை கொண்டு எந்த ஒரு படைப்புக்கும் நோவினை வராது. ஆனால் அப்படிப்பட்ட நபி தன் வாளை எடுத்து ஒரு தடவை ஒருவனை வெட்டி விட்டார்கள் என்று சொன்னால், உமையா பின் கலப் என்று சொல்லுகின்ற பிலாலே ஹபஷியை யார் எஜமானனாக ஆக்கி வைத்து கொடுமை செய்தானோ அப்படிப்பட்ட உமையா பின் கலப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையால் ஒரு தடவை எடுத்து வெட்டி விட்டார்கள். அதை தவிர வாழ்நாளில் நபி யாரையும் வெட்டவும் இல்லை, குத்தவும் இல்லை என்று ஹதீஸில் வருகிறது என்று சொன்னால், இன்னைக்கு இஸ்லாம் போரால் வளர்ந்தது என்று சொன்னார்கள். இன்று ஜிஹாதால் வாளால் பரப்பப்பட்டது இஸ்லாம் சொன்னாங்க. இஸ்லாத்தில் ஜிஹாத் கடமையாகுகின்ற பொழுது, நபி வாளை எடுக்கின்ற பொழுது நபிக்கு வயசு என்ன தெரியுமாங்க? 55 வயசு. 55 வயதில் நபி வாளை எடுக்கின்றார்கள். அதுவரை தாக்குதல்கள், அதுவரை அடிகள், அதுவரை சித்திரவதைகள், எப்படி எல்லாம் சஹாபாக்கள் நோவினை செய்யப்பட்டார்கள். 55 வயசுல நபி வாளை எடுத்திருக்கிறாங்க. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நபி 25 வயசுல வாளை எடுத்திருக்கிறாங்க. 55 வயசுல வாளை எடுத்தார்கள். வெறும் 9 ஆண்டுகள் தான் நபி வாழுகின்ற காலத்திலே போர் இருந்துச்சு. பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டுச்சு, நபி கலந்து கொண்ட போர்கள் மொத்தம் எத்தனை என்று சொல்லுகின்ற பொழுது புகாரிலே ஹதீஸ் வருகிறது. பரா பின் ஆசிப் சொன்னார்கள், 17 கஸ்வா, நபி கலந்து கொண்ட போர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே வெறும் 17 போர்கள் தான் நபி கலந்து கொண்டார்கள். 17 போர்ல தாங்க நபி கலந்து கொண்டிருக்கிறாங்க. 36 சிறு படைகளை நபி அனுப்பி இருக்கிறார்கள். 17 போரில் தானே நபி வந்து கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் 1000 போர்கள் ஒரு பக்கம், பத்ர் ஒரு பக்கம்ங்க. என்னங்க பத்ருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் 3 போருடைய பெயரை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எத்தனையோ போர் நடந்துச்சு, எல்லா போரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. 3 போரின் பெயர் மட்டும்தான். உஹதை பற்றி ஹதீஸில் வருகிறது, ஆனால் ஆயத்துகள் இருக்கிறது, பேர் குர்ஆனில் வரவில்லை. எவ்வளவு போர் இருக்கிறது? கந்தக் இருக்கிறது இல்லை, தபூக் இருக்கிறது இல்லை. 3 போரின் பேர் தான் குர்ஆனில் வருகிறது. அதில் பத்ர் பார்த்தீங்களா? இரண்டாவது என்னங்க? ஹுனைன் என்ற போரை பற்றி, அஹ்ஸாப் என்ற போரை பற்றி, இந்த 3 போரின் பெயர்கள் தான் குர்ஆனில் வருகிறது. அதுவும் பத்ருடைய விஷயமாக ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் குர்ஆன்ல இருக்குதுங்க. 50 ஆயத்துகள் ஒரு போரை பற்றி பேசுகிறது, அதில் கலந்து கொண்டவர்களை பற்றி பேசுகிறது, அவருடைய உயர்வை சிறப்பை பற்றி பேசுகிறதுன்னு சொன்னா அந்த பத்ர் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். எனவே போர்னு சொன்னால என்ன தெரியுமாங்க? அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ஒரு சஹாபி இருந்தாங்க, ரொம்ப பெருமையாக நடந்து போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் போரில் தவிர வேற எங்காவது இருந்தால் அல்லாஹ் பிடித்து விடுவான், போரில் இந்த நடை சிறந்ததுன்னாங்க. என்ன ஹாதிஹில் மஷியா ல மஷியத்துன் யுஹிப்புல்லாஹ்,
போர்க்களத்தில் நீங்கள் பெருமையாக நடந்தால் அல்லாஹ் உங்களை சந்தோஷத்தோடு பார்க்கிறான். போர் அல்லாத இடத்தில் நீங்கள் அதே பெருமையோடு நடந்தால், போர் என்னங்க, பல ஹராம்களை ஹலாலாக்குகின்ற இடம்தான் போர். என்னங்க, யாரையும் ஏமாற்றக்கூடாது. போர்க்களத்தில் ஏமாற்றலாம். அல் ஹர்பு குதுஅத்துன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 இடத்தில் பொய் சொல்வதற்கு அனுமதி, அதில் ஒரு இடம் போர்க்களம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹர்பு குதுஅத்துன், போரில் சில தந்திரங்களை கையாளலாம். எப்படிங்க, மார்க்கத்தில் இந்த வெள்ள முடிய கருப்பு அடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. டை அடிக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போரிலே ஒரு வயதானவனை சிறியவனாக வாலிபனாக காட்டுவதற்காக டை அடிக்கலாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர்க்களத்துல ஒரு வயசானவர் போருக்கு வருகிறார், வெள்ள முடியோட வரக்கூடாதுங்க, அவருக்கு கருப்பால டை அடிச்சு கொண்டு வர வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு போர் என்பது சில தடை செய்யப்பட்ட விஷயங்கள் ஆகமாக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது என்று சொன்னால், பத்ர் சஹாபா கொஞ்சம் யோசிப்பார். இந்த வரலாறுகள் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய உலமாக்கள், இமாம்கள் நல்ல செய்திகளை, தகவல்களை, பத்ர் சம்பந்தமான விஷயங்களை சொன்னார். எப்படிப்பட்ட சஹாபாக்கள்! முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கூட பிறந்த சகோதரருங்க அபூ உமைர். 14 வயசுங்க, 14 வயசு. போர்க்களத்தில் வந்தே ஆக வேண்டும் என்று இவர்கள் தான் பத்ரில் ஷஹீதானவர்களை சின்ன வயசு. பார்த்தீங்களா, வேற யாருமே இதை விட சின்ன வயசில் பத்ர் போரில் கலந்தும் கொள்ளவில்லை, இறந்தும் போகவில்லை. வெறும் 14 நபர்கள் தான் ஷஹீதானார்கள். அதுல ரொம்ப சின்ன வயசு உமைர் என்று சொல்லுகின்ற சஹாபி. இவங்க தாங்க சின்ன வயசு. இவங்க போருக்கு வரும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்கள பார்த்து, அவங்களுடைய நடை கூட சரியா நிக்க முடியலங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவங்களால ஆயுதத்தை கூட தூக்க முடியல. ஆனால் அவருடைய சகோதரர் தான் தூக்கிட்டே வந்தாங்களாம் போருக்கு. எதை, வாழை தூக்க முடியல, வாழை கொண்டு வந்து போர் வரைக்கும் வந்து கொடுத்தார்கள் என்று வரலாறு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, ஹாதல் அம்ரல் ரிஜால், நம்பா நீலாம் போர்க்களத்துக்கு வராதப்பா, நீ போயிடு, அதை பார்த்துக் கொள்வதற்கு மற்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆண்களுக்கு இந்த இடத்தை விட்டுவிட்டு நீ போய்விடு. மார்க்கத்தில் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கும் போர்க்களத்திலே அனுமதி இல்லை என்று நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு போருக்கும் போகின்ற பொழுது நபி அவர்கள் படைகளுக்கு சொல்லித் தருகின்ற உபதேசம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துக்தல் வலிதன் வலா இம்ராஅத்தன் வலா ஷைதன் பானியன், எந்த சிறுவர்களையும் தெரிந்தும் கூட நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். இன்னைக்கு போருடைய எந்த ரூல்ஸுங்க கடைபிடிக்கப்படுகிறது? நேற்றினுடைய தினம் அப்பாவி சிறுவர்களை பாமைத்து கொலை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் என்னங்க வயசினுடைய பாரபட்சம் பார்க்கப்படுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களை தீண்டி விடாதீர்கள், வயதானவர்களை தீண்டி விடாதீர்கள். போர்க்களத்திற்கு வந்தாலும் சரி, நீங்கள் பெண்களை நீங்கள் நெருங்கி விடக்கூடாது. ஒரு போர்க்களத்திலே ஒரு பெண்ணுடைய சடலத்தை பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களுமா கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவர்கள். நஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கத்லின் நிசாஇ ஃபில் கஸ்ல், போர்க்களத்திலே பெண்களை தீண்டி விடாதீர்கள். பார்த்தீங்களா, இன்னைக்கு எந்த நடைமுறையும் நடைமுறையில் இல்லைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு என்று சட்டங்களை வகுத்து கொடுத்தார்கள். நபி போருக்கு போன ஆசையே கிடையாதுங்க. நிர்பந்த சூழ்நிலைகளில் தான் போர்கள் நடந்தது. போர்கள் என்பது ஒரு மருத்துவ சிகிச்சையை போல, தேவைப்பட்டால் வயிற்றை கிழித்துத்தான் ஆக வேண்டும், குழந்தை சுகமாகத்தான் பிறக்க வேண்டும். ஆனால் குழந்தை வரமாட்டுகிறது என்று சொன்னால் வயிற்றை கிழிக்க வேண்டிய சூழ்நிலையை மருத்துவர்கள் கிழிப்பதை போலத்தான் இஸ்லாத்தில் நடந்த போர்கள் எல்லாம் நிர்பந்தத்தின் காரணமாகத்தான். 3 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படும். அதற்குள் அவர்கள் தௌபா செய்து ஊருக்கு போய்விட்டால், திரும்பி விட்டால் போரே நடந்திருக்காதுங்க. போர் நடந்ததெல்லாம் இது போன்ற நிர்பந்தமான சூழ்நிலைகளில் தான் என்பதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். அதனால இந்த பத்ர் சஹாபாக்கள் இவருடைய தியாகங்கள்லாம் நம்ம என்னங்க சொல்றது? ஒவ்வொரு போரிலும் ஒவ்வொரு தியாகிகள் அவர்கள் தன்னுடைய பேர்களை நிலைநாட்டிக் கொண்டே தான் இருந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி இருந்தாங்க, மாலிக் பின் சினான். ஒவ்வொரு போரிலே நின்று கொண்டார்கள். நபியின் மேல் அம்பு எறியப்பட்டது. நபியினுடைய பல் ஷஹீதாச்சு. அவருடைய முகத்திலிருந்து அவருடைய உறுப்புகளில் எல்லாம் ரத்தங்கள் தெறிக்க ஆரம்பித்து விட்டது. நம்மளா இருந்தா என்னங்க செய்வோம்? ரத்தத்தை பார்த்து நாம் தூர விலகுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பில் இருந்து ரத்தம் வெளியாகிறது. மாலிக் பின் சினான் போனார்கள். நபியினுடைய உடம்பில் இருந்து வழிகின்ற அந்த ரத்தத்தை என் வாயால் நான் குடித்து விட்டேன். பார்த்தீங்களா, நபியினுடைய உடம்பிலிருந்து அந்த வெளியான ரத்தத்தை நான் உறிந்து விட்டேன். என் வாயில் நான் உறிந்து அதை பாலை பருகுவதை போல பருகிவிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யன்துர இலா மன் காலத தமி தமஹு, என்ன பார்க்கணும்னு யாராவது இதற்கு பிறகு ஆசைப்படுறீங்களா?
என்னுடைய ரத்தம் யார் உடம்பில் கலந்து விட்டதோ அவரை பாருங்கள், அவர் என்னை பார்த்ததை போல. எந்தூரிலா மாலிக் பின் சினான், இவரை பாருங்கள் என்னை பார்த்ததை போல என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவி மக்களை தன்னை எல்லாரையும் அர்ப்பணித்து தியாகம் செய்து வந்த தீனு தாங்க இந்த தீன். அதனால் அவர்களை பற்றி நினைக்காமல் யாரை பற்றி நினைக்க சொல்லுகிறீங்க, யாரை பற்றி பேச சொல்லுகிறீர்கள்? எனவே அப்படிப்பட்ட ஒரு தியாகம். நேற்று கூட நான் சொன்னேன், பத்ர் சஹாபாக்கள் இருக்கின்ற பள்ளிவாசலில் தனி இடங்கள். அலி ரலியல்லாஹுடைய காலம் ஜனாசா வந்துச்சுன்னா அலி ரலியல்லாஹு கேட்கிற முதல் கேள்வி யாரு தெரியுமா? இவர் சஹாபியான்னு கேட்பாங்க. ரெண்டாவது, நீங்க சஹாபின்னு சொல்லப்பட்டு விட்டால் இவர் பத்ர் சஹாபியான்னு கேட்பாங்க. ஆமாம், பத்ர் சஹாபி என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு என்ன தெரியுமா செய்வாங்க? 6 தக்பீர்கள் செய்வார்கள். மற்ற சஹாபியாக இருந்தால் 5 தக்பீர்கள். பார்த்தீங்களா, சாதாரண முஸ்லிம் என்றால் 4, சஹாபி என்றால் 5, பத்ர் என்று சொன்னால் 6 என்ற ஒரு வளமை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கின்ற வரை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார். பத்ர் சஹாபாக்கள் வீரர்களுடைய புகழ் மாலை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசி இருக்கிறார்கள். ஒரு சஹாபி இருந்தாங்க, கஅபா பின் அம்ர். பார்த்தீங்களா, பத்ர் சஹாபி இவர்கள். இவங்க போர்க்களத்துக்கு வந்துட்டாலே அந்த போர் சூடு பிடித்து விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பாராட்டி இருக்கிறாங்க. சித்திக் நாயகம் ஒரு தடவை இவரை பார்த்து சொன்னாங்க, சௌதுஹு பில் கஸ்வி கைரு மின் அல்ஃபி ரஜுல். இவர் போர்ல ஒரு சவுண்ட் கொடுத்தாருன்னு சொன்னா 1000 பேர் ஒரு பக்கம், 1000 பேரை விடவும் இவர் தனியாக தெரிவார். இவருடைய சப்தம் தனியாக தெரியும். இவருடைய சப்தத்தை அல்லாஹ் போர்க்களத்தில் விரும்புகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, லா யஹ்ஸிமு ஜைஷுன் ஃபீஹிம் மின்ஹும். காகாபின் அமர் ஒரு போரில் கலந்து கொண்டு முஸ்லிமுடைய படை இதுவரை தோற்றதே கிடையாது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களை பாராட்டுகின்றார்கள். பத்ர் சஹாபாக்களை பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு கலீஃபாவும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு சஹாபியும் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு ஏறத்தாழ 10,000 12,000 திர்ஹம்கள் தீனார்களை அவர்கள் பைத்துல் மால் இருந்து கொடுத்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்த தியாகங்கள் தான் என்று பைத்துல் மால், நீங்கள் செய்த தியாகங்கள் தான் என்று பள்ளிவாசல்கள், மிம்பர்கள், மிஹ்ராபுகள் உங்களுக்கு போகத்தான் மற்ற முஸ்லிம்களுக்கு என்று 4 கலீஃபாக்களும் தங்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுத்தார்கள் என்று சொன்னார். இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நல்ல யாரும் நசபை வச்சு பெருமடிக்க கூடாதுங்க. நான் என்ன கோத்திரம் தெரியுமா? நபி அவர்கள் இதை தடுத்திருக்கார்கள். அல்லாஹ்வுக்கு கோத்திரமே பிடிக்காது. நான் என்னுடைய வம்சம் என்ன தெரியுமா, என் பாரம்பரியம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் எந்த பாரம்பரியத்தை கொண்டு பெருமை அடித்தது கிடையாது. ஆனால் அந்த சஹாபாக்கள் ஒரே ஒரு பெருமை அடித்திருக்கிறார்கள். என்ன தெரியுமாங்க? ஒவ்வொரு வீட்டு சின்ன சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க வாப்பா யாரு தெரியுமாங்க? சொல்றதுக்கு தகுதியானதுங்க, பெருமை அடிக்கிறது தகுதியானது ஒன்றே ஒன்று தான். சின்ன சின்ன சஹாபாக்கள் விளையாடிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்களாம், உங்க வாப்பா யாரு தெரியுமா, எங்க வாப்பா யாரு தெரியுமா? இன்னைக்கு பசங்க பேசிக்கிறாங்க, எங்க வீட்டுல கார் இருக்குது, உங்க வீட்டுல பைக்கு தானே இருக்குது, நான் எதுல போறேன் தெரியுமா, நீ எதுல போற தெரியுமா? சஹாபாக்கள் பேசிக்கொள்வது என்ன தெரியுமா? என்னுடைய வாப்பா பதிலில் கலந்து, உங்க வாப்பா பதில கலந்துக்கிட்டார இல்லையே? பார்த்தீங்களா, என் தந்தை யார் தெரியுமா? பதிலில் கலந்து கொண்டவர். இந்த இஸ்லாம், இந்த தீன் என்று இருக்கிறது என்று சொன்னால் என் தந்தை போரில் கலந்து கொண்டார். பெருமையாக சொல்வார்கள் சஹாபாக்கள். ஹுஸைஃபா பின் யமான் சொன்னார்கள், ஹுஸைஃபா ரலியல்லாஹு, என் தந்தை யமான் போரில் வெட்டப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். நான் பெருமையாக சொல்கிறேன். அந்த இழப்பை நான் இழப்பாக நினைக்கவே இல்லை. ஒவ்வொரு பெண்களும் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் கணவன் இறந்து போன பிறகு சந்தோஷப்பட்டார்கள். ஏன்? நாளை அல்லாஹ் என்னை கபரிலிருந்து அழைக்கின்ற பொழுது, மறுமையில் அழைக்கின்ற பொழுது, பத்ரிலே உயிர் நீத்த ஒரு கணவனின் மனைவியே வா என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கும். என் கணவர் பதிலில் இருந்து போனார், என் கணவர் பதிலிலே இந்த தீனுக்காக ஷஹீதானார், அவருடைய மனைவி என்று சொல்வதில் பெருமை என்று ஒவ்வொரு பெண்மணிகளும் சொன்னார்கள் என்று சொன்னார். அந்த தியாகத்துடைய நாள் தான் இன்றாக இருக்குது. அதனால நம்ம சஹாபாக்கள் பெண்மணிகளை பற்றி பேசுறதுக்கு உம்மு சினான் என்று சொல்லுகின்ற ஒரு பெண்மணி அல் அஸ்லமியா சொன்னார்கள், நான் பார்த்தேன் தபூக்கிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு ரொம்ப தேவைங்க, காசை வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுக்குள்ள போன பார்த்தால் எங்கு பார்த்தாலும் பெண் சஹாபிகளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலைகள், அவர்களுடைய காதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பல்களும் கொலுசுகளும் அங்கே கடந்ததை நான் பார்த்தேன். அவர்கள் வீட்டில் இருந்ததை விட ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டிலே தபூக்குக்காக வசூல் செய்யப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு சஹாபிகளும் கொடுத்தார்களே பெண்மணிகள், அது அதிகம். உம்மு சினான் அல் அஸ்லமியா சொன்னார்கள், நான் பார்த்தேன். பார்த்தீங்களா, ஆண்கள் எல்லாம் போர்க்களத்தில் வந்து தியாகம் செய்தார்கள், பெண்மணிகள் எல்லாம் போருக்கு வராமல் அவர்கள் எல்லாம் தங்களுடைய நகைகளை எல்லாம் கொடுத்து சொன்னார்கள். ஏன் பெண்கள் போர்க்களத்திற்கு வரக்கூடாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிஹாது குன்னால் ஹஜ்,
இன்னைக்கு சாதாரண கூட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் பெண்கள்ல கூட்டு போயிடுறாங்க. என்னங்க இஃப்தாருக்கு இருந்து பொம்பளைங்களை லாரியில ஏற்றிட்டாங்க, என்னங்க இங்க பெண்கள் போயிட்டாங்க, ஒரு நடிகருடைய இஃப்தாரிலே கலந்து கொள்வதற்கு போட்டிகள், அவரை நான் பார்த்து விட்டேன் தொழுகவில்லை என்று ஒரு பெண்மணி சொல்கிறாள். அல்லாஹ்வை மறந்து விட்டு ஒரு நடிகையை பார்ப்பதற்கு போட்டிகள் போட்டாக்கள் இருக்கிறது. பெண்கள் சூழ்நிலை எவ்வளவு சிரமமான நேரம். நபி 313 ஆண் சஹாபாக்களை கூப்பிட்டு போனார்களே தவிர ஒரு பெண்மணிகளையும் கூட கூட்டு போலைங்க. நபி அந்த எல்லா பெண்மணிகளை பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா? யார சொல்லலாம், எங்களுக்கு எல்லாம் போருக்கு வர ஆசை இருக்கிறது, அனுமதி தாருங்கள், நாங்கள் வருகிறோம். நபி சொன்னது ஜிஹாது குன்னான் ஹஜ். எந்த சூழ்நிலையும் நீங்கள் போருக்கு வரக்கூடாது, உங்களுடைய ஜிஹாத் ஹஜ் தான் ஜிஹாத். நீங்க அதிகப்படியான பயணம் இந்த மார்க்கத்திற்காக உங்களுடைய அதிக தியாகம் போர்க்களத்தில் கிடையாது. மக்காவுக்கு போய் நீங்கள் அங்கே ஹஜ் செய்து விடுங்கள், அதுதான் உங்களுடைய அதிகபட்ச தியாகம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய வீட்டு பெண்மணிகள் சாதாரண விஷயத்திற்கெல்லாம் வெளியே வந்து விடுகிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியும். அதனால நேரங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. 2-3 செய்திகளை மட்டும். முஹாஜிர்களுடைய தியாகங்கள் ஒரு பக்கம், அன்சாரிகள் ஏறத்தாழ 226 பேர் அன்சாரி சஹாபாக்கள் பதிலில் கலந்து கொண்டார்கள். 86 பேர் தாங்க முஹாஜிர்கள். ஆனால் 226 பேர் அவங்க செஞ்ச தியாகத்தை நபி பார்த்து பார்த்து குறித்து போகும்போது, வாழ்நாளில் பத்ருக்கு பிறகு நபி கேட்ட துவா என்ன தெரியுமா? பத்ர் சஹாபாக்களுக்காக தான் துவா கேட்டாங்க. எப்பெல்லாம் அன்சாரி சஹாபாக்களை நபி பார்ப்பாங்களோ கையை தூக்கி அல்லாஹ் கிட்ட துவா செய்வாங்க. அல்லாஹும்ம ஃபில் அன்சார், அல்லாஹ் இந்த அன்சாரிகளை மன்னிச்சிடு, இவங்க தான் பத்ர்ல போருக்காக கலந்து கொண்டார்கள். வெறும் அன்சாரிகளுக்காக கேட்கவில்லை, வலி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளையும் மன்னிச்சிரு. அதோடு நிற்கவில்லை நபி, வலி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பாவத்தையும் மன்னிச்சிரு. போர் செஞ்சது யாருங்க? இன்னைக்கு பேரர் போய் பென்ஷன் வாங்கிட்டு வராரு, சுதந்திர தியாகத்தை அவர் போனி கலந்துகிட்டதே இல்லை. தாத்தா தியாகம் செய்தார், பேரன் பென்ஷன் வாங்குகிறார் என்று சொன்னால் அவருக்கு கோல்டு மெடல் கொடுக்கப்படுகிறது. என்னங்க இவருக்கு போருக்கு போனாரா? இவங்களுடைய தாத்தா போருக்கு போனாருங்க. நபி அன்சாரிகளுக்காக துவா செய்தார்கள், அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு. நபி அன்சாரிகளுக்காக துவா செய்தார்கள், அன்சாரிகளுடைய பேரர்களுக்கு என்று சொன்னார். இந்த ஜிஹாத், இந்த பத்ருடைய போர்க்களம் எப்படிப்பட்டது என்பதை பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபி அழைக்கின்ற பொழுது சஹாபாக்கள் எங்கே பயிற்சி எடுத்தார்கள்? எங்காவது போயிட்டு வந்தாங்களா? அவங்களுடைய முதலீடு என்ன தெரியுமாங்க? வன்னல்லாஹ மஅல் முஃமினீன். கூப்பிடுறது நபி, நம்மோடு இருப்பது அல்லாஹ். இந்த 2 வார்த்தை தாங்க. இன்னைக்கும் ஏங்க அந்த தியாகத்தை பற்றி பேசுறோம்னு சொன்னால், ஆயுதத்தை நம்பி அவர்கள் போர்க்களத்திற்கு போகவில்லை, ஆயுத பயிற்சி எடுக்கவில்லை. மதீனாவுக்கும் போருக்கும் சம்மதமே கிடையாது. போர்க்களத்தை பார்க்காதவர்கள். பலஸ்தீனிலே போர் நடந்திருக்கிறது, மற்ற ரோமிலே போர் நடந்திருக்கிறது, பாரிஸிலே போர் நடந்திருக்கிறது, அரபிலே அதுவரை போர் நடந்ததே கிடையாது. முதல் போர் இஸ்லாத்திலே என்று சொன்னால் அப்படிப்பட்ட படைகளுக்காக அந்த சஹாபாக்கள் கிளம்பினார்களே, அந்த ஒரு வார்த்தை. அதனால சுஹதாக்களுடைய அந்தஸ்துகள் எவ்வளவு உயர்ந்ததுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாருடைய பாவங்கள் பின்னால் மன்னிக்கப்படும், ஒரு ஷஹீதுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டு தான் அவன் உயிரை வாங்குகிறான். பார்த்தீங்களா? குல்லு தம்பின் யுஃபரு லிஷஹீத். ஷஹீதுடைய எல்லா பாவத்தை மன்னித்த பிறகுதான் அல்லாஹ் அவன் உயிரை வாங்குகிறான். எல்லாரையும் உயிர் வாங்கிய பிறகு அவனை குளிப்பாட்ட வேண்டும், அவனுக்கு தொலை வைக்கப்பட வேண்டும். அவனுக்காக சஃபிலே நின்று அல்லாஹும்ம ஃபில்லி ஹய்யினா வ மையித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ ஸகரினா வ உன்சானா என்ற துஆ பிற முஸ்லிம்களுக்கு ஓத வேண்டும். எந்த பத்ர் சஹாபாக்களுக்காக இது போன்ற துஆக்கள் ஓதப்பட்டதாக வரலாறு கிடையாது. ஏன்? அவர்கள் தான் மன்னிக்கப்பட்டு விட்டார்களே, அவர்கள் குளிப்பாட்டப்படவில்லை, அப்படியே அடக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும். அந்த பத்ர் சஹாபாவுடைய வரலாறுகள். அபு உசைர் என்று சொல்லுகின்ற சஹாபி தான் பத்ரில் கலந்து கொண்டு கடைசியாக மரணித்த சஹாபி ஹஜ்ரத் அபு உசைர். இவர்களுடைய வரலாறு எல்லாம் இன்று ஓதப்பட்ட இன்றைய நாள் பத்ருடைய நாளிலே நாம் பேசுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தியாகம். நபி அதனால தான் சொன்னாங்க, இன்னைக்கு பத்ர்ல எல்லாருடைய தியாகத்தை பத்தி பேசுறாங்க, பெருமானாருடைய வீரத்தனத்தை பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க. என்னங்க காரணம்? நபி சொன்னார்கள், மற்ற மனிதர்களை விட அல்லாஹ் 4 தன்மைகளை கொண்ட அல்லாஹ் என்னை சிறப்புப்படுத்தியிருக்கிறான். என்னையும் மனிதர்களையும் சம்பந்தப்படுத்திடாதீங்க. சாதாரண குறைஷி கோத்திரத்திலேயும் குறைஷி இல்லாதவருக்கு மத்தியில் நபி சொன்னாங்க, ஒரு குறைஷி அல்லாதவர் ஒரு குறைஷிக்கு முன்னால் 2 நபர்களின் சமம் என்றார்கள் பெருமானார். அதாவது ஒரு குறைஷில ஒருத்தர் பிறந்துட்டாரா, அவர் 2 நபருக்கு சமம். சாதாரண வேற ஒரு குலத்தில் பிறந்திருக்கிறாரா, அவர் ஒரு மனிதர் என்றார்கள் பெருமானார். இப்ப நபி எத்தனை மனிதருக்கு சமங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாசிகளின் 100 பேருக்கு நான் நிகரானவன்.
நான் நபி 100 சொர்க்கவாசிகளுடைய சக்தி வழங்கப்பட்டேன் என்றார்கள். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், 4 கொண்டு நான் சிறப்புப்படுத்தப்பட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் விஷயமே தெரியுமா? அதிகமான கொடை கொடுக்கிறது. பிஸ்ஸஹா, என்ன மாதிரி கொடை யாரும் கொடுத்தது கிடையாது. நான் வாரி வழங்குகின்றவன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் உலகத்தை கொடுத்தார்கள், நான் அல்லாஹ்வை கொடுத்தேன், இஸ்லாத்தை கொடுத்தேன், தீனை கொடுத்தேன், பத்ர் சஹாபாக்களை கொடுத்தேன். நான் தான் மிகப்பெரிய கொடை வல்லல் என்ற ஒரு செய்தி நபி சொன்னாங்க. இரண்டாவது தாங்க ரொம்ப முக்கியமானது. நபி சொல்லுகின்றார்கள், வஷுஜாதி, என்னை பற்றி பேசுகின்றவர்கள் என் வீரத்தை பற்றி பேசட்டும். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஜஅன் நாஸ், நபி அவர்கள் மக்களின் மிக வீரராக இருந்தார்கள். நபியுடைய வீரத்தனத்தை பற்றி இன்னைக்கு யாரும் பேசுறது இல்லைங்க. பதிலிலே நபி அவர்கள் மைதானத்துக்கு மத்தியில் இருந்தார்கள். நபியை யாரும் நெருங்க முடியவில்லை. அபூ லஹப் போன்றவன் நபியை நெருங்க நினைத்து சவால் விட்டு வந்தான், திரும்பி வந்து விட்டான். நபியினுடைய வலது தோள்புஜத்திலே ஒரு சிங்கமும் இடது தோள்புஜத்திலே ஒரு சிங்கமும் இருந்து கொண்டிருக்கிறது. நபி உலக மக்களுக்கு சவால் விட்டார்கள், என்னை போன்று நீங்கள் ஆகலாம் என்று நினைக்கின்றீர்களா? நுசிர்து பிர்ருஅபி மஸ்யரத ஷஹ்ரைன், 2 மாத தூர தொலைவிலே எதிரி வருகின்ற பொழுது என்னை பற்றி பயம் அவன் உள்ளத்தில் போடப்படுகிறது. நாங்க 2 மாச தூரம், இங்க இருந்து ஒரு 2 மாச தூர தொலைவுல 1 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்தில் எதிரி வருகின்ற பொழுது நபியை பற்றி பயம் அவன் உள்ளத்தில் போடப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நபி வீரரானவர்கள். மூன்றாவது என்ன தெரியுமா நபி சொன்னாங்க? இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் சாதாரண ஒரு மனைவியை திருப்திப்படுத்த முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத்ரத்துல் ஜிமா, அதிகமான உடல் வலிமையை பெண்களை திருப்திப்படுத்துகின்ற, ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் ஸலாஸ், உங்களுடைய துன்யாவில் எனக்கு ரொம்ப பிரியமானது அன்னிசா, பெண்கள், வத்தீபு, மனமானது, வகுர்ரத் ஐனி ஃபி ஸலா, என்னுடைய கண்ணின் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 தான் எனக்கு துன்யாவிலே பிரியமானது. எந்த பெண்மணிகளை எனக்கு உலகத்தில் பிடிக்கும் என்று நபி சொன்னார்களோ அந்த பொம்பளை புள்ள பிறந்தா இன்னைக்கு நாம் வருத்தப்படுகிறோம், நாம் கவலை படுகிறோம். பாத்திமா ரலியல்லாஹு தான் சொர்க்க பெண்களின் தலைவி ஒரு பெண் என்பதை நாம் எல்லாம் இந்த வரலாற்றிலே தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே வஷித்தத்துல் பத்தன் என்றார்கள் பெருமானார், கடுமையான பிடி. நான் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹும் தன் பிடியை பற்றி குர்ஆனில் பயமுறுத்தாட்டுகிறான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீர், நபி தன் பிடியை பற்றி சொல்லுகின்றார்கள். நான் மன்னிக்க கூடியவன் தான், ஆனால் பிடித்து விட்டான் நான் தண்டிக்க கூடியவன். காபாவிலே ஒருவன் இப்னு கத்தல் என்பவன், காபாவில் இதுவரை கொலை நடந்தது கிடையாது இத்தனை வரலாற்றிலே, ஆனால் நபியை பற்றி தவறாக பேசி இப்னு கத்தல் காபாவுடைய துணியை பிடித்துக் கொண்டிருக்கிறான். நபிக்கு சொல்லப்படுகிறது, யா ரசூலுல்லாஹ் அவன் துணியை பிடித்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இதான் கஸ்ரத்துல் பதன், பிடிச்சாங்கன்னா விடுறது கிடையாது, அவனை அங்கேயே வெட்டுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் காபாவுடைய துணியை பிடிச்சிட்டு அழுதான், அவனை அங்கேயே வெட்டப்பட்டது. அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தங்கள் காபா மேல் தெளிந்தது. வரலாறு என்று சொன்னால் என்ன காரணம்? நான் மன்னிப்பதும் தெரியவன், நான் தண்டிக்கக்கூடியவனும் தெரியவன் என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற இந்த பத்ருடைய மைதானத்திலே அவர்கள் செய்த வரலாறு எல்லாம் நம் கண்ணுக்கு முன்னால், போர் நடப்பதற்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவரை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். பார்த்தீங்களா, 2-3 சஹாபாக்கள் அவர்கள் குப்பார்களாக இருக்கிறார்கள், அவங்கள சொல்லிட்டாங்க இவரை யாரும் தீண்டக்கூடாது. ஹக்கீம் பின் ஹிசாம் என்று சொல்லுகின்ற ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க, இவர் எதிர்க்க வந்தார்னா வெட்டுங்கன்ட்டான், இவர் எதிர்க்க வந்தார்னா உங்க வாளை வெட்டி விடக்கூடாது. 2வது அபூபக்கர்லாஹுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர், நபி சொன்னாங்க தந்தைக்கே தெரியாத அபூபக்கர்லாஹ்க்கு நபியுடைய உத்தரவு என்னங்க, சித்திக் ரலியல்லாஹுடைய புள்ள அப்துர் ரஹ்மான் போர்க்களத்தில் கலந்து கொள்வார், அவரை யாரும் வெட்டிவிடக் கூடாது. ஏன்? என் சித்திக்கின் மகன். பார்த்தீங்களா, காபிராக இருக்கிறார், குஃபார் அணியில் வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் தன்னுடைய உறவுகளை தாண்டி பத்ர் போரிலே தன் சொந்த தந்தையை வெட்டினார்கள். அபூ உபைதா ஜர்ராஹ்வை, சையதுனா சாத் பின் அபீ வக்காஸ் தன்னுடைய சகோதரரை வெட்டினார்கள். சையதுனா முஸாப் பின் உமைர் தன்னுடைய சகோதரரை கை கட்டுகின்ற பொழுது எதிரிகளுடைய கூட்டத்துல அந்த கை கட்டுகின்றவர் மெதுவா கையை கட்டினாரு. தன்னுடைய சகோதரரை பார்த்து முஸாப் பின் உமைர் சொன்னாங்க, என்னப்பா கையை கம்மியா கட்டுற, சுத்த வசாகஹு, நல்ல இறுக்கமா கட்டு என்று சொன்னார்கள். அவரு சொல்றாரு, என்னப்பா நான் உன் தம்பி, ஓ கூட பிறந்த தம்பி, என் கையை போய் இப்படி கட்ட சொல்றியே என்று சொல்லுகின்ற பொழுது முஸாப் பின் உமைர் சொன்னார்கள், நீ என் சகோதரன் கிடையாது, உன் கையை கட்டுகின்றாரே கலிமா சொன்ன முஸ்லிம், இவர் தான் என்னுடைய சகோதரன் என்று சொன்னார். அந்த ஆகி அந்த ஹுவாகி வலைசா வலஸ்தா அந்த ஆகி, நீ என் சகோதரன் கிடையாது, நீ குஃப்ரில் இருக்கிறாய், நபிக்கு எதிராக போர்க்களத்தில் வந்திருக்கிறாய், நீயா என் சகோதரன், கையை கட்டுகின்ற முஸ்லிம் தான் என் சகோதரன் என்று சொன்னார்கள் என்றால் இதுதாங்க உக்குவத்துல் இஸ்லாம்.
உடல் பிறந்திருக்கக்கூடிய ரத்தத்தின் தொடர்பை விட இஸ்லாமிய உணர்வுகள் இருக்கிறதே, அதைத்தான் நாம் சொல்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிமின் மீது இரக்கம் காட்ட வேண்டும், அவர் அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் உக்குவத்துல் இஸ்லாம் ரொம்ப உயர்ந்ததுங்க. இது நமக்கு பத்ருடைய போர்க்களங்கள் நமக்கு பல விஷயத்தை சொல்லித் தருகிறது. அதனால எல்லாரும் நபியை பார்த்து யா ரசூலுல்லாஹ் நீங்கள் தான் பிதா காபி உம்மி அரசுல்லா, உங்கள் தாய் தந்தை எங்களுக்கு அர்ப்பணம், உங்கள் தாய் தந்தைகள் எங்கள் அர்ப்பணம் என்று சொன்ன நபி ஒரே ஒருவரை பார்த்து வாழ்நாளில் என் தாய் தந்தை உனக்கு அர்ப்பணம் என்று சொன்னார்கள் என்றால் எல்லாரும் எங்கள் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம், நபியை வந்து பார்ப்பதாக இருந்தாலே எங்கள் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு தான் சஹாபாக்கள் பார்ப்பார்கள். அந்த நபி போரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபியை பார்த்து என் தாய் தந்தை உனக்கு அர்ப்பணம் என்று சொன்னார்கள். இர்மியா சாத் பிதாக்கா அபி உம்மி, இர்மியா சாத் பிதாக்கா அபி உம்மி. இஸ்லாத்தில் முதலாக எதிரிகளுக்கு எதிராக வாளை நீட்டிய அம்பை எறிந்த சாத் பின் அபி வக்காஸை பார்த்து நபி அவர்கள் என் தாய் தந்தை உனக்கு அர்ப்பணம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், போரையும் ஜிஹாதையும் அதிலும் குறிப்பாக பத்ர் போரை நபி எந்த அளவுக்கு நேசித்திருப்பார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு என்னங்க, போர்க்களத்தில் எல்லாரும் வெற்றி கொண்டு விட்டார்கள், மலக்குமார்கள் வந்ததுனால வெற்றி, சஹாபாக்கள் ஆயுதத்தை எடுத்ததுனால வெற்றி, குதிரையில் வந்ததுனால வெற்றி கிடையாதுங்க. நபியினுடைய அழுகையும் சஜிதாவில் இருந்ததுனால் வெற்றி. எல்லா தப்சீருடைய கிதாபை போய் பாருங்க, ஏங்க வெற்றி கிடைச்சிச்சு? நபி தலையை நெற்றியை எடுக்கவே இல்லை. சித்திக் நாயகம் வந்து கேட்டார்கள், நபியினுடைய அந்த மேல் புட்டிருந்த அங்கெல்லாம் கீழே விழுந்து விட்டது, யார சொல்லலாம் அல்லாஹ் கைவிட்டு விடுவார் என்று அஞ்சுகின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது நபி அழுது கொண்டே இருந்தார்கள். பதில் வெற்றி கிடைக்கின்றவரை நான் என் நெற்றியை தூக்க மாட்டேன் என்றார்களே. வாழ்நாளில் நபி சரிதாவில் விழுந்தது இந்த உலகில் பதிலுக்காக, நாளை மறுமையில் நம்ம எல்லாம் பாவத்தை மன்னிப்பதற்காக. யார சொல்லலாம், உங்கள் தலையை நீங்கள் உயர்த்துங்கள், இருப்பா அராசக, நீங்கள் தலையை உயர்த்துங்கள், உங்கள் உம்மத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் நாளை மறுமையில் சொல்வான். ரெண்டு சரிதான் தாங்க. உலகத்தில் வெற்றியை கிடைத்து விட்டது, மறுமையின் வெற்றி நாளை மறுமையில் இருக்கிறது. நபியினுடைய சஜிதாவின் மூலமாக கிடைத்த வெற்றி தான் பத்ர் என்பதை யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்ற ஒரு துஆவை நபி பத்ருடைய இரவில் ஓதினார்கள் என்பது ஹதீஸிலேயும் தஃப்சீரிலும் நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், நாம் அப்படிப்பட்ட நிகழ்வை தான் இன்று நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே நமக்கு பத்ர் சஹாபாக்குடைய அந்தஸ்து புரியலங்க. கம்பேரிசம், ஒரு காலத்திலாம் கம்பேரிசம் பத்ர் சஹாபாக்களை வச்சு பண்ணவே மாட்டாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி அப்துல்லாவின் முபாரக் இடத்தில் பேசப்பட்டுச்சு. முஆவியா ரலியல்லாஹு சிறந்தவர்களா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவர்களா என்று சொல்லுகின்ற பொழுது கம்பேரிசத்தை பாருங்க. சஹாபியை தாபியோட கம்பேர் பண்ணி பேசுறாங்க. உடனே அப்துல்லா பின் முபாரக் சொன்னார்கள், யாரோட கம்பேர் பண்றீங்க? இப்ப பாருங்க அப்துல்லா பின் முபாரக் என்ன கம்பேர் பண்றாங்க பாருங்க. சஹாபி தாபியோட கம்பேர் பண்ணி பேசினாங்க. இப்ப அப்துல்லா இப்னு முபாரக் சொல்றாங்க, லகுபாரு அன்ஃபு ஃபரசி ஃபி லகுபாரு ஃபி அன்ஃபி ஃபரசி முஆவியா. முஆவியா ரலியல்லாஹு போர்க்களத்திற்கு போகின்ற பொழுது ஒரு குதிரையில் போனார்களே, அந்த குதிரையில் தூசி பட்டுச்சு பாருங்க. அந்த தூசி ஒரு பக்கம், உமர் பின் அப்துல் அசீஸ் ஒரு பக்கம். பாத்தீங்களா? போரில் கலந்து கொண்டவருடைய சிறப்பு என்னங்க? அவர் இல்லைங்க, அவருடைய மூக்கில், அவருடைய குதிரையில் மூக்கில் பட்ட சிறப்பை கூட ஒருவரால் எட்ட முடியாது என்று சொன்னால், பத்ர் சஹாபாக்குடைய சிறப்பை யாருங்க எட்ட முடியும்? அந்த உயர்வுக்கு சொந்தக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த பத்ர் சஹாபாக்கள். எனவே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை சொல்லித் தருது. ஆயுதத்தை நம்பாதீங்க. வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். 313 சஹாபாக்களும் எண்ணிக்கையை பார்க்கவில்லை. எதற்கு 1000 பேர் இருக்கிறாங்களே, 3000 பேர் இருக்கின்றார்களே, அவர்கள் பார்த்ததெல்லாம் இந்த 3000 பேரில் இருக்கக்கூடிய ஒருவன் வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித், இவன் தான் வானம் பூமிக்கு எஜமானன், அவன் தான் அங்கேயும் இருக்கிறான், அவன் தான் இங்கேயும் இருக்கிறான், அவனுக்கு ஆயுதங்கள் தேவையில்லை. எதிரிகளை பார்த்து, படைகளை பார்த்து நாங்கள் பயப்படக்கூடியவர் கிடையாது. ஆயுதங்களை நம்பி நாங்கள் எண்ணிக்கும் இஸ்லாம் எண்ணிக்கையை பார்க்காது. வஅன்னல்லாஹ மஅல் முஃமினீன், அல்லாஹ் மூமின்களோடு இருக்கிறான். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்காக தீனுக்காக உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்ற ஒரு பாடத்தை பத்ர் நமக்கு கட்டித் தருகிறது என்று சொன்னால், அந்த பத்ருடைய நிகழ்வுகள் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தான் பிள்ளைங்களை உட்கார வச்சு ஒவ்வொரு பத்ர் சஹாபாக்குடைய வரலாறை சொல்லித் தருவார். மாலிக் இமாம் கிதாபில் எழுதுகின்றார்கள், ஒருவன் பத்ர் சஹாபாக்குடைய வரலாறையும் பேரையும் தெரியவில்லை என்று சொன்னால் அவனுக்கும் தீனுக்கும் உண்டான தொடர்பு குறைவு என்பதை நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த பத்ர் சஹாபாக்குடைய பெயர்கள் குறைஞ்சது இறந்து போன 14 சஹாபாக்களுடைய பேராவது நம் காதுகளில் கேட்க வேண்டும் ஒரு தடவையாவது. ஏன் அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். 14 பேர் தான் இறந்து போனாங்க. ஆனால்
313 பேருடைய பேர்களும் கலந்து கொண்டவருடைய பேர்கள் இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? மார்க் என்ன தெரியுமா சொல்றது? நல்ல காரியத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் அதை நீங்கள் விரும்பினால் கலந்து கொண்டவரை போல, பாவமான காரியத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் அதை நேசித்து விட்டால் நீங்கள் அங்கே இருந்ததை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல அந்த இறந்து போன 14 சஹாபாக்களோடு மீதிருந்த சஹாபாக்களும் இருந்ததின் காரணமாக சுஹதாயே பத்ர் என்று சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் கலந்து கொண்டவர்கள். ஷஹீத் என்றால் என்னங்க? அவர் இறந்து போயிட்டாரா? ஷஹீத் என்றால் ஆஜராகுகின்றவர், பார்க்கின்றவர் என்ற அர்த்தம் இருக்கிறது. இறந்து போன பிறகும் சாட்சி சொல்லக்கூடியவர் தான் ஷஹீத் என்ற ஒரு அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ரை கொண்டு நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால பத்ர் சஹாபாக்களை பற்றி கற்பனையில கூட பண்ணிடாத. யாரோ ஒரு பத்ர் சஹாபி சாராயம் குடித்து விட்டார்கள், சாட்டையடி கொடுக்கப்படுகிறது, ஒருவருடைய நாவிலிருந்து சாபம் வந்து விட்டது, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக என்று சொல்லுகின்ற பொழுது நபியுடைய காதில் விழுந்து விட்டது. சொன்னார்கள், லா தலானு, யார சபிக்கிற நீ, யார திட்ட நீ? திட்டுகின்றவர் சஹாபி, திட்டப்படுகின்றவர் சஹாபி, செய்தது தவறு, திட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபிக்காத. ஏன் தெரியுமா? அவர் 1000 பாவம் செய்யட்டும், இன்னஹு கத் ஷஹித பத்ரன், பத்ரில் கலந்து கொண்டார், அல்லாஹ் அவருடைய பாவத்தை பார்க்கிறதே கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பத்ர் சஹாபாக்களுடைய உயர்வுகளை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தல்ஹா பின் உபைதுல்லா என்ற சஹாபி ஆமிர் பின் குஹைராவை பற்றி ஒரே ஒரு வார்த்தை. ஆமிர் பின் குஹைரா, இவங்களும் சஹாபி அவங்களும் சஹாபி, ஒரு வார்த்தை கூடுதலாக பேசிவிட்டார்கள். நபியுடைய காதில் விழுந்து விட்டது. நபி உடனே தல்ஹாவை பார்த்து சொன்னாங்க, தல்ஹா யார பத்தி பேசுறார்? ஃபஇன்னஹு கத் ஷஹித பத்ரன், அவர் பத்ரில் கலந்து கொண்டிருக்கிறார். கைருக்கும், யார் உங்களில் சிறந்தவர் என்றால் பத்ரில் கலந்து கொண்டவர் சிறந்தவர். அவரை பற்றி பேசுவதற்கு இந்த உலகில் யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், அதனால் பத்ர் சஹாபாக்கள் போற்றப்பட வேண்டும். அவருடைய பேர்கள் எல்லாம் இப்பொழுது நம்ம படிக்க போறோம். என்னங்க அவங்க பேரை படிச்சா என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார்கள். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லித் தருகிறேன். அல்லாமா கஸ்ஸலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பத்ர் சஹாபாக்களுடைய பேர்களை படித்தால் என்னங்க கிடைக்கும் என்று சொன்னால், 30 பேரை கூட நீங்க தாண்ட தேவையில்லை. 30வது பேரை தாண்டுகின்ற பொழுதே உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடந்துவிடும். பார்த்தீங்களா? 30 பேர். நம்ம 313 சஹாபாக்களுடைய பேரை படிக்க போறோம். அல்லாமா கஸ்ஸலானி என்ன சொல்றாங்க? 30 சஹாபாக்களுடைய பேரை படித்து விட்டாலே நீங்க நினைச்சது நடந்துவிடும். உலகில் பல பேர் அவுலியாக்களாக, அக்தாபுகளாக, அகவாஸ்களாக, அபுதால்களாக, வழிகளாக இருக்கிறார்களே, என்ன அமல் செய்தார்கள் அவர்கள்? தொழுது அவர்கள் அந்த அந்தஸ்தை பெறவில்லை. ஷரியத்தை பின்பற்றியதன் காரணமாக அந்த அந்தஸ்தை பெறவில்லை. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், பத்ர் சஹாபாக்களை நேசித்தார்கள், அவருடைய பேரை படித்தார்கள். அல்லாஹ் அவர்களை நேசராக ஆக்கிவிட்டான், உயர்ந்தவராக ஆக்கிவிட்டான். எவ்வளவு பேர் உயர்வு பெற்று விட்டார்கள் பத்ர் சஹாபாக்களுடைய பேரை சொல்லியே என்று சொன்னார்கள் என்றால் அந்த பேருக்கு உண்டான உயர்வு எவ்வளவு கண்ணியமானதாக இருக்கும். எனவே நாம் யாசீன் ஓதுவோம், அந்த பத்ர் சஹாபாக்களுடைய பேரை சொல்ல போறோம். 313 பேர்களை துன்யாவை கேட்டுட்டே தான் இருக்கிறோம் அல்லாஹ் கிட்ட. அது கிடைக்கத்தான் போகிறது. ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் துன்யாவை கொடுத்தான், ஹாமானுக்கும் கொடுத்தான், ஹாரூனுக்கும் கொடுத்தான், ஷத்தாதை கொடுத்தான். துன்யா கிடைக்கும், நீங்கள் விரும்பாமலும் தீனை கேளுங்கள், ஆக்கிரத்தை கேளுங்கள், ஈமானை கேளுங்கள், இஸ்திகாமத்தை கேளுங்கள். அந்த பத்ர் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே என்ன கவலை இருந்துச்சு? ஒவ்வொரு சஹாபியினுடைய உள்ளத்திலேயும் காலையில் பார்த்தால் அவர்கள் போர்க்களத்திலே வீரராக, கானு ஷுஜாஅன் பின்னஹார், பகலிலே வீரராக இருப்பார்கள். வருஹ்பானன் பில்லைலி, இரவிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் அழுவார்கள். பகலிலே குதிரையோடு, இரவிலே முசல்லாவோடு, அல்லாஹ்வோடும் இருக்க வேண்டும், மனிதர்களோடு இருக்க வேண்டும், ஹுக்குக்குல்லாவை நிறைவேற்ற வேண்டும், ஹுக்குக்குல் இபாதை நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் நம்ம இன்னைக்கு கடைக்குள்ள போனா பள்ளிவாசல மறந்துடுறோம், பள்ளிவாசலுக்குள்ள போனா கடையை மறந்துடுறோம், வீட்டுக்குள்ள போனா மஸ்ஜிதை மறந்துட்டோம், மஸ்ஜிதுக்குள்ள மறந்தா வீட்டை மறந்துட்டோம். சஹாபாக்கள் அப்படி கிடையாதுங்க. பகலில் அவர்கள் எதிரிகளோடு போரில் கலந்து கொள்வார்கள், இரவில் முசல்லாவிலே அல்லாஹுக்கு முன்னால் அழுவார்கள், தொழுவார்கள். இதை காரணம் காட்டி அதை காரணம் காட்டி இதையும் விடுறவங்க சஹாபாக்கள் கிடையாதுங்க. எனவே அந்த 313 சஹாபாக்குடைய பேர்கள் எல்லாம் நாம் இப்பொழுது சொல்ல இருக்கின்றோம். அவர்களுடைய வார்த்தைகள் என்ன? ஒரு வார்த்தை, நஹனுல்லதீன பாயவு முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா. ஒவ்வொரு சஹாபியும் குழந்தை பிறந்ததிலிருந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் நபி இடத்தில் கையை கொடுத்து விட்டோம், இந்த ஜிஹாதுக்காக நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்து தியாகம் செய்வதற்காக, எங்கள் உடம்பிலே உயிர் மூச்சு இருக்கின்றவரை இந்த தீனுக்காக நாங்கள் அர்ப்பணிப்போம் என்ற ஒரு வார்த்தையை ஒவ்வொரு சஹாபியும் இந்த உலகில் அவர்கள் எல்லாம் மரணிப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். ஒன்றே ஒன்று தாங்க, இந்த உலகில் யாரும் பிறந்த ஒருவன் மௌத்தை பார்த்து பயப்படுவாங்க.
அல்லாஹ் கூட குர்ஆன்ல எதிரிகளை பார்த்து என்ன தெரியுமா சேலஞ்ச் பண்றான்? ரெண்டே சேலஞ்சுங்க, இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படல. யாரவரா நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. 2 சேலஞ்ச் குர்ஆன் விடுகிறது. என்ன தெரியுமாங்க? முதல் சேலஞ்ச், முடிஞ்சா குர்ஆனை கொண்டு வா. குர்ஆன மாதிரி ஒரு ஆயத்து, 10 ஆயத்து, ஒரு ஆயத்து, ஒரே ஒரு சின்ன வார்த்தை கொண்டு வந்து குல் ஃபஅது பிசூரத்தின் மிஸ்லி என்று சொல்லுகின்றான், பி அஷ்ரி சுவரின் மிஸ்லி என்று சொல்லுகின்றான். பரவாயில்லப்பா, ஒரே ஒரு வார்த்தையாவது கொண்டு வாப்பா. குர்ஆனுடைய வார்த்தையை போல ஒரு சேலஞ்ச் இன்றும் இருக்கிறது, முடிஞ்சா கொண்டு வா. ஒன்று. இரண்டாவது சேலஞ்ச் என்ன தெரியுமா? அதை நிறைவேற்றியவர்கள் பத்ர் சஹாபாக்கள், அதை நிறைவேற்றியவர்கள் முஸ்லிம்கள், அதை நிறைவேற்றியவர்கள் சுஹதாக்கள். எல்லா எதிரிகளை பார்த்து, நீ உண்மையில இருக்கிறல, வா நாங்க உண்மையில இருக்கிறோம், என்ன செய்யணும்? அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். பத்தமன்னவுல் மௌத இன் குன்தும் சாதிகீன். நீ உண்மையாளராக இருந்தால், நீ இருக்கக்கூடிய மதம் உண்மையானது, நீ இருக்கக்கூடிய வேதம் உண்மையானது, நீ சத்திய கொள்கையில் இருக்கிறாயா, மரணத்தை ஆசைப்படு என்று சொல்றான். பாத்தீங்களா? மரணத்தை காட்டுன்னு சொல்லல, மௌத்த ஆசைப்படு. ஏன்? துன்யாவில் பிறந்த யாரும் மௌத்த ஆசைப்பட மாட்டாங்க. உலகில் மௌத்த ஆசைப்பட்டவர்கள் சஹாபாக்கள், உலகில் மௌத்தை ஆசைப்பட்டவர்கள் சுஹதாய பத்ர்கள். வாழுகின்ற பொழுது அவர்கள் கேட்ட துவா, அல்லாஹ் என்னை கொலையாக படுக்கையில் மரணமாக்கி விடாதே, என்னை வீரராக மரணிக்கவே. செய்தனா உமர் இப்னு கத்தாப் துவா கேட்டார்கள், அல்லாஹ் என்னை குத்துகின்றவன் காபிராக இருக்க வேண்டும், முனாஃபிக்காக இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிமுடைய கையில் நான் மரணிக்க கூடாது, வீட்டில் கொலையாக மரணிக்க கூடாது. நான் உன் பாதையிலே நீ கொடுத்த உடல் உறுப்புகள் எல்லாம் அமானிதமாக உன்னிடத்தில் கொடுத்து வீரராக மரணிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சஹாபியும் துவா கேட்டார்கள். மௌத்த ஆசைப்பட்டாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு நம்மள சொல்லுங்க யாராவது, நான் மௌத்த ஆசைப்படுறேன், யாருங்க? பேச்சுக்கு சொல்லுவாங்க, நடைமுறையில் படுத்த முடியாதுங்க. சஹாபாக்கள், ஏன் அந்த பத்ர் சஹாபாக்களை பற்றி பேசுகிறோம்? பக்கத்தில் மனைவி அழகாக இருக்கின்றார்கள், கொஞ்சுவதற்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்த ஊரிலே நாட்டிலே வீடுகள் இருக்கிறது, சம்பாத்தியங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு போனா வெளிநாட்டுக்கு போறதுக்கு அழுதுட்டு போறாங்க. ஏன்டா வெளிநாட்டுல அழுதுட்டு போற? மனைவி கொஞ்ச நாள் பிரிகின்றேனே, பிள்ளையை கொஞ்ச நாள் பிரிகின்றேனே, பெற்றோர்களை பிரிகின்றேனே, தாய் நாட்டை பிரிகின்றேனே, அழுதுட்டு ஏர்போர்ட்ல. அப்படி பார்த்தா ஏர்போர்ட்ல போய் பாருங்க, உம்ராவுக்கு போகும்போது, ஹஜ்ஜுக்கு போகும்போதும், சம்பாத்தியத்திற்கு போகும்போது என்ன ஒரு அழுகை. எங்கெங்க சாவா போறான், ஊருக்கு போறான், 3 வருஷம் பிரிவு தாங்க முடியவில்லை என்று சொன்னால், இதோடு இந்த உலகத்தினுடைய சந்திப்பு முடிய போகிறது, இதற்கு பிறகு நம்முடைய சந்திப்பு மறுமையில் தான் என்று போகின்ற அந்த சஹாபாக்கள் அழுதார்களா? கிடையாது. அவர்கள் வீரராக மரணித்தார்கள். வீரரை பெற்றவர்களும் ஹஜ்ரத் ரபியா பின்த் முஅவ்வித் சொல்லுவார்கள், நாளை அல்லாஹ் என்னை மறுமையில் கூப்பிடுகின்ற பொழுது என்னுடைய 4 பிள்ளைகளும் பத்ரிலே ஷஹீதாக ஆனார்களே, வா ஷஹீதுடைய தாயே என்று அல்லாஹ் என்ன கூப்பிடுவானே, அதுதான் எனக்கு பெருமை என்று சொன்னார்களே. உங்களுடைய பிள்ளைகளை வீரர்களாக வளர்ந்து கோழைகளாக ஆக்கி விடாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாலை கொடுக்கின்ற பொழுது வெறும் பாலை கொடுக்கின்றோம், இந்த பாலை கொடுத்தால் உடல் சக்தி ஏற்படும் என்று நினைக்கின்றீர்களே. ஒவ்வொரு சஹாபிக்கும் அவர்கள் ஈமானுடைய பாலை கொடுத்தார்கள், வீரருடைய பாலை கொடுத்தார்கள், அதனால் அவர்கள் வீரர்களாக வந்தார்கள் என்ற ஒரு வரலாறு நமக்கு பத்ர் சஹாபாக்கள் கியாமத்துடைய கடைசி நாள் இருக்கின்ற வரை இந்த பத்ர் சஹாபாக்கள் பேசப்படுவார்கள் என்ற ஒரு வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே 20 அடிமைகள் பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள். எஜமானர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் போர்க்களத்திற்கு போகின்றோம். 20 அடிமைகள், தந்தைகள் கிடையாது, வீடுகள் கிடையாது. 20 பத்ர் சஹாபாக்கள் அடிமைகளாக கலந்து கொண்டு பத்ரில் அவர்கள் இறந்து போனார்கள் என்று சொன்னால், அந்த பத்ர் சஹாபாக்களுடைய உயர்வெல்லாம் நான் கடைசியாக ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கின்றேன். நாம் எந்த காரியம் செஞ்சாலும் பத்ர் சஹாபாக்களுடைய அந்த நாளுக்கும் அந்த எண்ணிக்கைக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது. எதையும் நம்ம இஸ்லாம் அதனாலதான் கணக்கு போட்டு சொல்லுது. நீங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா 3 பேர் கொடுங்க, 10 பேர் கொடுங்க, ஒரு கணக்கை சொல்லி தருகிறது. அதனால் ஒரு காரியத்தை செய்றீங்களா, 17 இந்த ஒரு நம்பருக்கு அல்லாஹ்விடத்தில் மரியாதை. பத்ருடைய நாளுங்க 17. அதே போன்று 313 எண்ணிக்கையில் அதிகம் ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை, பத்ர் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை. தாலூத் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்தார்களே, அவர்களுடைய எண்ணிக்கை, படையினுடைய எண்ணிக்கை 313. இந்த எண்ணிக்கைக்கு அல்லாஹ்விடத்தில் மரியாதை இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்றீங்களா, 313 பேருக்கு நான் இவ்வாறு செய்கிறேன், 313 தடவை நான் இதை ஓதுகிறேன் என்று எண்ணிக்கையை நீங்கள் குறிப்பிட்டுக் கொண்டால் அந்த காரியங்கள் நிறைவேறும் என்று பல கிதாப்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அந்த பத்ர் சஹாபாக்குடைய தியாகங்கள், அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ இடத்துல பத்ர் சஹாபாக்கள், நம்ம என்ன நினைச்சிட்டோம், மதீனாவுக்கு போனாதான் சஹாபாக்களை ஜன்னத்துல் பக்தியில நினைவு கூற வேண்டுமா? எவ்வளோ சஹாபாக்கள் துன்யாவுடைய பல மூலைகளில் அடங்கி கொண்டிருக்கிறார்கள். நம் கோவளத்தில் கூட ஒரு பத்ர் சஹாபி அடங்கி இருக்கிறார்கள். தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு, பரங்கிப்பேட்டையிலே உகாஷா பின் மெஹ்சன் ரலியல்லாஹு, எந்த உகாஷா ரலியல்லாஹு அடங்கி இருக்கிறார்கள். அவங்களுடைய சகோதரர் குதாமா இருக்கின்றார்கள்.
செய்தனா உகாஷா பின் மெஹசன் எல்லாம் யாருங்க அவர்கள் நபி இடத்தில் வந்தார்கள். யார சொல்லலாம், நான் பதிலில் கலந்து கொள்ள போகிறேன், எனக்கு எதையாவது தாருங்கள், எதிரியை நான் தாக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சியை கொடுத்தாங்க. இந்த குச்சியை நீ எதிரியை தாக்கு, அது தாக்கி விட்டு திரும்பவும் இடத்தில் வரும், திரும்பவும் நீ எதிரியை தாக்கு, நீ எங்கும் போக வேண்டாம், இந்த குச்சி உன்னை எதிரியிடத்திலிருந்து காப்பாற்றும் என்று நபி அவர்கள் கொடுத்தார்களே. அப்படிப்பட்ட உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பரங்கிப்பட்டியில் அடங்கியிருக்கிறார்கள். இங்கே அடங்கியிருக்கிறார்கள் கோவளத்திலே தமீம் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் எல்லாம் போர்க்களத்தில் அவர்கள் எல்லாம் இறந்து போய் எங்கேயோ அடக்கம் செய்யப்பட்டவர்கள். கடல் வழியிலே இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய மன்னருடைய கனவில் பெருமானார் தோன்றி இவர்களை இங்கே அடக்குங்கள், இவர் என் தோழர், பதிலில் கலந்து கொண்டவர் என்று நபி சுப செய்தி சொன்னதின் அடிப்படையில் தான் இங்கே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் நாம் ஜியாரத் செய்ய வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து சொன்னதுங்க. நம்முடைய முன்னோர்களையும் நாம் ஜியாரத் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்களெல்லாம் தீனுடைய உறவுக்காரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்காவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் தெரிந்தால் சொல்லுங்கள், நான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை ஜியாரத் செய்ய போறேன். லவ் ஆரிஃபு கபர யஹ்யா இப்னு ஸக்கரியா லஸுர்துஹு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்க அடக்கப்பட்டிருக்குது எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? ஏன் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மற்றவங்களை சொல்லல? அதையும் நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பத்ர் சஹாபாக்களுடைய அவர்கள் எல்லாம் சுஹதாய பத்ர், அதனால அவர்களை பற்றி நினைவு கூறுகிறோம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இந்த தீனுக்காக கழுத்து வெட்டப்பட்டு மரணித்தவர். பார்த்தீங்களா, எவ்வளவு நபிமார்கள் இருக்கிறாங்க. நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்டு சொன்னதற்கு ஒரு சட்டத்திற்காக கழுத்து அறுக்கப்பட்டு அதிலே சாராயம் ஊற்றி அவர்கள் குடிக்கப்பட்டு இறந்து போனார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சய்யிதன் வஹசூரன், திருமணமும் செய்யவில்லை, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை விட்டுவிட்டார்களே. குறைந்த வயதில் ரிவாயத்தில் வருகிறது 33 வயசுங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கின்ற பொழுது அவரை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் இது போன்ற பத்ர் சஹாபாக்கள் எங்கெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை போய் நாம் ஜியாரத் செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தர காத்திருக்கின்றான். எனவே சுஹதாய பத்ரை நினைவு கூறுங்கள். ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு விதமான லட்சியத்தை எடுத்தார்கள். ஒரு சஹாபி பத்ர்ல கலந்து கொண்டாங்க, சுஹைல் பின் அம்ர் என்று சொல்லுகின்ற சஹாபி. குஃபார்ல இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் குஃபார்ல இருக்கும்போது 10 முஸ்லிம்களை 15 முஸ்லிம்களை நான் கொலை செய்து விட்டேன், இதற்கு பகரமாக இஸ்லாத்தில் வந்த பிறகு 10 காஃபிர்களை நான் கொலை செய்வேன் என்று சபதம் எடுத்தார்கள். வல்லாஹி லா அதவு மௌகிஃபன் மினல் முஷ்ரிகீன் இல்லா வகஃப்து மஅல் முஸ்லிமீன். ஒவ்வொரு குஃபாருக்கு பகரமாக, ஒவ்வொரு முஸ்லிமுக்கு பகரமாக ஒரு காஃபிரை நான் கொலை செய்வேன் என்று போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள் சுஹைல் பின் அம்ர் என்று சொல்லுகின்ற பத்ர் சஹாபி. எனவே உலகத்தில் 2 பிரிவுகள் தான். என்னங்க, நம்ம எல்லாம் தெரிகிறோம், இவர் சஹாபி, இவர் கைர சஹாபி, இவர் சஹாபி நபியை பார்த்தவர், இவர்கள் நபியை பார்க்காதவர்கள் என்ற பிரிவை தாண்டி சஹாபாக்கள் எந்த பிரிவும் கிடையாது. ஒரே ஒரு பிரிவு இருக்கிறது, பத்ரில் கலந்து கொண்டவர்கள். இதை விட உச்சம் எதுவும் கிடையாது. எனவே அந்த பத்ர் சஹாபாக்களுடைய ஈமான்கள், தியாகங்கள் எவ்வளவு பெரியது என்பதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். எனவே பிறை 17 மட்டும் ஒரு நாள் பேசிவிட்டு கலைந்து விட்டால் பத்தாது, மாறாக அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் மௌத்தாகுகின்ற வரை இந்த ஷரியத்திற்காக, இந்த தீனுக்காக என்ன ஒரு பிடிமானத்தோடு வாழ்ந்தார்களோ அந்த பிடிமானம் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது போன்ற கூட்டங்கள் கூட்டப்படுகிறது. அல்லாஹு தாலா இன்றைய நாளுடைய பரக்கத்தை கொண்டு, இப்பொழுது ஓதப்படுகின்ற யாசினுடைய பரக்கத்தை கொண்டு, அவருடைய பேருடைய பரக்கத்தை கொண்டு மஹல்லாவில் இருக்கக்கூடிய தேவைகள், நாட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது உலகத்துல, எவ்வளோ முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானிலே பிரச்சனைகள், லெபனானிலே பிரச்சனைகள், ஈரானிலே பிரச்சனைகள், ஒவ்வொரு நாட்டிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். ரிவாயத்தில் வருகிறது, சுஹதாக்கள் மரணிப்பதற்கு கிடையாது, உலகத்தில் ஆங்காங்கே அவங்களுடைய ரூஹுகள் விரும்பிய இடத்திற்கு போகும். முதல்ல எங்கெங்க ரூஹு போவோம்? இறந்து போன ஷஹீதுடைய ரூஹ் எங்க தெரியுமா போகும்? எங்கே அநீதம் இழைக்கப்பட்டு பாதிப்புக்கு யாரும் கை கொடுக்க ஆள் இல்லையோ அங்கே அந்த சுஹதாய ரூஹுகள் போகும் என்ற ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா அந்த ஷஹீதுடைய ரூஹை பார்த்து சொல்கின்றான், திரு ஹைது ஷீத, எங்கே போக வேண்டுமோ பறந்து விடு, நீ இருக்கக்கூடிய, நீ விரும்பிய இடத்திற்கு போகலாம் என்று அல்லாஹ் அந்த ரூஹை பார்த்து சொல்வான் என்று ஹதீஸில் வருகிறது. எனவே பாதிக்கப்படுகின்ற இடத்தில் தமிழ்நாட்டில் கூட ஹஜ்ரத் பாதுஷா, ஹஜ்ரத் இப்ராஹிம் ஏர்வாடி பாதுஷா நாயகம் அடங்கியிருக்கின்றார்கள். குடும்பத்தோடு ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள் இந்த தீனுக்காக. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தமிழகத்தில் அவருடைய ரத்தங்களை சிந்தி இந்த தீனை பாதுகாத்திருக்கிறார்கள். நாம் ரத்தத்தை சிந்த வேணாம், வெறும் வேர்வையை சிந்தினால் போதுமானது. அவர்கள் பாதுகாத்த தீனை நம் வரையில் இருந்தாலே பெரிய பாதுகாப்பானதாக இருக்கிறது. அல்லாஹ் இன்று பத்ர் சஹாபாக்குடைய தியாகங்களை நினைவு கூறுகின்ற, பேசுகின்ற, அதை கொண்டு நம்முடைய ஈமானே வளர்க்கக்கூடிய வாக்கியத்தையும், அந்த சஹாபாக்கள் என்ன ஒரு உணர்விலே வாழ்ந்தார்களோ, உஸ்மானி கனி பத்ரில் வரவே இல்லை, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலக லஅஜ்ரன் ஸஹமின்
உஸ்மானே, உனக்கும் பதிலில் கலந்து கொண்ட அந்த பங்கு இருக்கிறது, பெயரும் இருக்கிறது. இன்றும் போய் பாருங்க, உஸ்மானே கனி பதில் சுஹதாயுடைய பேர் இப்பொழுது வாசிக்கப்பட போகிறோம். நபிக்கு பிறகு 3வது பேர் உஸ்மானே கனியினுடைய பேர் வருகிறது. எங்கே போனார்கள்? தல்ஹா பின் உபைதுல்லா பதிலுடைய மைதானத்தில் இருக்கவே இல்லை. ஆனால் தல்ஹா பின் உபைதுல்லாவுடைய பேர் இருக்கிறது. என்ன காரணம்? நபியின் விருப்பத்தில் நீங்கள் வாழ்ந்தால் பதிலில் இல்லாவிட்டாலும் பதிலில் கலந்து கொண்டவர்கள் தான். நபி மதினா போர் பத்ர் முடிந்து மதீனாவுக்கு அருகாமையில் வருகின்றார்கள். நபியுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது. யா ரசூலுல்லாஹ், ஏன் அழுகின்றீர்கள்? மதீனாவிலே எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், போர்க்களத்திற்கு வர முடியவில்லை. கால் ஊனமானவர்கள், கண் இல்லாதவர்கள், கை இல்லாதவர்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பதில் மைதானத்தில் தான் இருந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், உடலால் அவர்கள் பதிலில் கலந்து கொள்ளவில்லை, உள்ளத்தால் அவர்கள் கலந்து கொண்டார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் ஷுஹதாயே பதில் என்று சொல்லுகின்ற பொழுது மதீனாவில் அமர்ந்து போருக்கு வர முடியாமல் இருந்தார்களே, அவர்களும் வருவார்கள் என்றார்கள். அது ஹபிஸஹுமுல் உதுர், உலகத்தின் தற்காப்புகள் தேவைகள் அவர்களை போர்க்களத்தில் கலந்து கொள்ள தடுத்து விட்டது. உள்ளத்தால் ஆசைப்பட்டார்கள், எனவே அவர்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாமும் இன்னைக்கு போர் நடக்கிறதுக்கு நாம் கலந்து கொள்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆசைப்படுங்கள், ஷஹீதாக மரணிக்க வேண்டும். நம்முடைய மரணம் வீட்டிலே கிடையாது. நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக வெட்டப்பட்டு விட்டு காலித் பின் வலீதுடைய உடம்பிலே, ஹுபைபுடைய உடம்பிலே, ஹப்பாபுடைய உடம்பிலே உமர் ரலியல்லாஹு ஹப்பாபை பார்த்து சொன்னார்கள், ஹப்பாப், எனக்கு ஒரே ஒரு ஆசை, உன் உடம்பை பார்க்க வேண்டும், உன் உடம்பை பார்க்க வேண்டும். ஏன்? இந்த தீனுக்காக எத்தனை குத்துகள் வாங்கினாய், உன் உடம்பை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டாம் என்றார்கள் ஹப்பாப் ரலியல்லாஹு. இல்லை, நான் பார்த்துதான் தீருவேன். கலட்டினார்கள் தன்னுடைய ஜுப்பாவை. உமர் ரலியல்லாஹு பார்த்து அழுது விட்டார்கள். எங்கே உடம்பை காணவே இல்லையே, எலும்பு இல்லையே, சதை இல்லையே. ஹப்பாபே, இந்த தீனுக்காக 170 காயங்களை தாங்கிய ஹப்பாவுடைய தியாகங்கள் எங்கே பேசப்படுவது? ஜுப்பா தாங்க இருந்துச்சு, உடம்ப காணுங்க. அப்படிப்பட்ட தியாகிகள் வாழ்ந்த இந்த தீனுக்காக அர்ப்பணித்த அந்த நாளை பற்றி நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கிறோம். நினைச்ச உணவு சாப்பிடுறோம். இஃப்தாருக்கு சாப்பாடு ரெடி, சஹருக்கு சாப்பாடு ரெடி. சஹாபாக்களுக்கு என்னங்க ரெடியா இருந்துச்சு? அவருடைய தியாகம் எல்லாம். ஒரு சஹாபி பல நாள் சாப்பிடாம ஹஜ்ரத் அபு உமைர் பின் ஹம்மாம் பேர்ச்சம்பளத்தை கையில வச்சுட்டு இருந்தாங்க. அபு உமைரே, என்ன கையில பேர்ச்சம்பளம் வச்சுட்டு இருக்கிற? சொர்க்கத்தின் வாடை அங்கிருந்து வருகிறது என்று சொன்ன உடனே பேர்ச்சம்பளத்தை தூக்கிட்டு போய் அங்கே யா ரசூலுல்லாஹ் என்று போனார்கள். இறந்து போனார்கள், ஷஹீதானார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தை யார் பார்க்க ஆசைப்படுகிறாரோ, வஅலமு அன்னல் ஜன்னத தஹத திலாலி ஸுயூப், வாளின் கூர்மை கீழ் மைதானத்திலே சொர்க்கத்தின் வாடை இருக்கிறது. நீங்கள் அங்கே போய் விதையுங்கள், நாளை நீங்கள் ஷஹீதுகளாக எழுப்பப்படுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தை தூக்கி எறிந்தார்கள் சஹாபாக்கள். தாங்கள் வாழுகின்ற பொழுதே நாம் எல்லாம் பெருநாளுக்கு துணி எடுக்கிறோங்க. ஒவ்வொரு சஹாபியும் எடுத்த துணி என்ன தெரியுமாங்க? கஃபன் துணி. நம்ம பெருநாளுக்கு துணி எடுக்கிறோம். இது கரெக்டா இருக்கா? இந்த சைஸ் நல்லா இருக்குதா? இந்த மாடல் போடலாமா? இதை பார்த்தா யாராவது ரசிப்பானா? வாழுகின்ற பொழுது சஹாபாக்கள் தச்சு வச்சுக்கிட்ட ஒரே துணி கஃபன் துணி. சொன்னாங்க, என்ன அடக்குனா இதுல அடக்குங்க. அதற்கு முஆவியர் எல்லாம் மரணிக்கிறதுக்கு போது சொன்னாங்க, நபி கொடுத்த முடி இருக்கிறது, நபி கொடுத்த நகங்கள் இருக்கிறது, இதை என்னோடு தஃபன் செய்து விடுங்கள். இது நபி போட்ட ஜிப்பா, இதோடு என்னை அடக்கிடுங்க என்று ஒவ்வொரு சஹாபியும் கஃபனை துணியாக ஆக்கிவிட்டு அவர்கள் எல்லாம் மரணித்தார்கள் என்று சொன்னால் அவருடைய தியாகங்கள் பேசப்பட வேண்டும். அதனால் நம்முடைய சந்தோஷங்கள் அவர்கள் விதைத்த விதைகள். நாம் அவர்களுக்கு மறந்துவிட்டால் மல்லம் யஷ்குரின் நாஸ் லம் யஷ்குரில்லா, அந்த பதில் சஹாபாக்களுக்கு நாம் நன்றி செலுத்தவில்லை என்றால் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்றி அது நன்றியே கிடையாது என்ற அடிப்படையில் பேசுங்கள், அவர்களை நினைவு கூறுங்கள், அவர்களை ஜியாரத் செய்யுங்கள், அவருடைய பிரியத்தை உள்ளே வையுங்கள். ஒவ்வொரு பதில் சஹாபியினுடைய பேர்கள் நம் கண்களுடைய கண்ணீர்களுடைய குளமாக ஆக வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு அவர்களை பார்க்க வாய்ப்பில்லை, எங்களுடைய கண்கள் பாவமான கண்களை அவர்கள் பார்ப்பதற்கு தகுதியும் சக்தியும் இல்லை. நாளை மறுமையில் அவர்களை நாங்கள் உள்ளபடி நேசிக்கிறோம். எங்கள் உள்ளங்களிலே திறந்து பார் அல்லாஹ், அந்த சஹாபாக்குடைய பிரியங்கள் இருக்கிறது, பதில் சஹாபாக்குடைய பிரியங்கள் இருக்கிறது. நாங்கள் வேடம் போடலாம், உனக்கு முன்னால் பிரியத்திலே நாங்கள் வேடங்கள் போடவில்லை. அந்த பதில் சஹாபாக்களை உள்ளபடி நேசிக்கிறோம். அவர்களை பார்த்தால் நாங்கள் அவர்களுக்காக உயிரை விட தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் அந்த பதில் சஹாபாக்களை நேசிக்கக்கூடிய அவர்கள் பொருட்டால் கேட்கப்படுகின்ற துஆவை நீ அங்கீகரிச்சுக்கோ. இது போன்று ஒவ்வொரு பதிலுடைய நாளையும் நாங்கள் நினைவு கூறுகின்ற, நாங்கள் அவர்களை போற்றுகின்ற, தியாகத்தை நினைவு கூறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், அவர்கள் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் நீ பதில் சஹாபாக்குடைய தியாகத்தையும் ஈமானுடைய நசீபின் காரணமாக அவருடைய வாழ்வை உயர்த்திவிடு அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூலாக்கி விடு அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இப்பொழுது அந்த பதில் சஹாபாக்குடைய பேரில்
சூரா யாசின் ஓதப்படும், அதற்கு பிறகு 313 பேர்கள் படிக்கப்படும், அதற்கு பிறகு துவா செய்யப்படும். அல்லாஹ் இந்த இரவை, அவர்களுக்காக விழித்த இரவை அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. வீரர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தியாகியும் நம்மை நினைவு கூறுவார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நமக்காக அவர்கள் பேசி மன்றாடுவார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي للأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم وإن ذكرتم بل أنتم قوم مسرفون. وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أأتخذ من دونه آلهة إن يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربكم فاسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي واجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من دون من السماء وما كنا منذرين إن كانت إلا صيحة واحدة فإذا هم قامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون ألم يروا كم أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كل لما جميع لدينا محضرون وآية لهم الأرض الميتة أحييناها فأخرجنا منها حبا فمنه يأكلون جعلنا فيها جنات من نخيل وعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم أفلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون فخلقنا لهم من مثله ما يركبون وإن نشاء نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم أنفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا أنطعم من لو شاء الله أطعمه إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يحسبون فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في الصور من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وابتغوا اليوم أيها المجرمون ألم أعهد إليكم يا بني آدم أن لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا أفلم
تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم فما استطاعوا مضيا ولا يرجعون فمن نعمره نكس في الخلق أفلا يعقلون وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم ما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وظللناها لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب أفلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون فلا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم ير الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أفليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون